நீலகிரி மாவட்டம் திம்பெட்டியட்டூர் உஜ்ஜயினி மாகாளியம்மன் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு மேல் அணையட்டி பகுதியிலிருந்து கரக ஊர்வலம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த படுகரி இன மக்கள் தங்களது பாரம்பரிய உடை அணிந்து உற்சாகமாக நடனமாடினர். தொடர்ந்து அங்குள்ள கோயில் குட்டையில் நீராடி அம்மனை வழிபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நெல்லை மாநகர பகுதிகளான தச்சநல்லூர், நெல்லை டவுன் உள்ளிட்ட பகுதிகளிலும் தாழையூத்து, கேடிசி நகர், கிருஷ்ணாபுரம் போன்ற புறநகர் பகுதிகளிலும் மழை பதிவானது. இடியுடன் பெய்த மழையால் சில சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. நாகர்கோவில், வடசேரி, பார்வதிபுரம், ராஜகாமங்கலம், ராமன்புதூர், செட்டிக்குளம் உட்பட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் இருசக்கர வாகன ஓட்டிகள் நனைந்தபடி சென்றனர். மதுரை மாவட்டம் மேலூரில் கருமேகங்கள் சூழ்ந்து பெய்த மழையால் மாலை நேரத்தில் நனைந்தபடியே மாணவ மாணவியர் வீடு திரும்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. திண்டுக்கல் நகர், வத்தலகுண்டு, நிலக்கோட்டை, ஐயம்பாளையம், பட்டிவீரன்பட்டி, கொடைரோடு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழையும் சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பெய்தது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். இதேபோல கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் இடியுடன் மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, உதய மார்த்தாண்டபுரம், பின்னத்தூர், கோபாலசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, காரையூர், அரசமலை, நெருஞ்சிக்குடி, ஆலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் வரும் 24ஆம் தேதி வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் 21ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 முதல் 24ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்க விலை தொடர்ந்து 6வது நாளாக சரிந்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,16,560 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் 80 ரூபாய் குறைந்து 14,570 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 6 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 4,400 ரூபாய் சரிந்துள்ளது. வெள்ளி விலை இன்று கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து 2,75,000 ரூபாய்க்கும், கிராம் 5 ரூபாய் குறைந்து 275 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பொதுவாக போர் சூழலில் தங்க விலை உயர்வது வழக்கம். ஆனால் தற்போது கச்சா எண்ணெய் விலை உயர்வால் டாலர் வலுப்பெற்று வரும் நிலையில் தங்க விலை குறைந்து வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் 2வது நாளாக விருப்பமனு அளித்த 750 பேரிடம் நேர்காணல் நடத்தினார். அதன்படி முதலில் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நேர்காணலில் அப்பாவு, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், ராஜகண்ணப்பன், பெரிய கருப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதேபோல் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அவரது மகன் ரவீந்திரநாத் ஆகியோரிடமும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நேர்காணல் செய்தார். திமுக வேட்பாளர் நேர்காணல் சபாநாயகர் அப்பாவு, ஆலடி அருணாமகன், ஆலங்குளம் எழில்வாணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தொகுதியில் போட்டியிட கணவன் மனைவி இருவர் நேர்காணலில் பங்கேற்றார்கள்.
ஒவ்வொரு தடவையும் சென்னை வந்தால் நாங்கள் அறிவாலயம் வருவோம். அப்போ தான் எல்லா தலைவர்களையும் பார்த்தா தான் மனதுக்கு ஒரு திருப்தி வரும். ஆனால் இந்த ஆண்டுகள் வர முடியல. நீ வந்தது மகிழ்ச்சி, சந்தோஷம். மீண்டும் ராதாபுரம் தொகுதியை நீங்க கேட்டதுக்கான விஷயம் என்ன இருக்கு? என்ன நம்ம கேட்டிருக்கோம். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் டிக்கெட் தந்தா நம்ம நிற்க போறோம். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசியபோது தொகுதி உடன்படிக்கை குறித்து வீரபாண்டியன் விளக்கமளித்தார். 2021 தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த முறை ஒரு தொகுதி குறைக்கப்பட்டு 5 இடங்கள் வழங்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டதால் தொகுதிகள் எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நாங்கள் கேட்டது கடந்த முறையில் 6 இடங்களில் போட்டியிட்டோம். அதை விட கூடுதல் வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். 3 கட்ட உரையாடல், பின்னர் முதல்வர் நிறைவாக எல்லாவற்றுக்கும் மதிப்பளித்து முதல்வர் பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கிற காரணத்தினால் நாங்கள் உட்பட எல்லோரும் குறைத்துக் கொள்கிறோம். எனவே நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையில் 6வது நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். நிறைவாக அதற்கும் வாய்ப்பில்லை, ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் தமிழக முதல்வரோடு இன்றைக்கு திமுக தலைவரோடு இன்றைக்கு நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் இதுவரை 6 கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவடைந்துள்ளன. அதன்படி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி தலா 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. காங்கிரசுக்கு 28 தொகுதிகளும், அதனைத் தொடர்ந்து மதிமுகவுக்கு 4 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இறுதியாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் திமுக கூட்டணியில் இதுவரை 6 கூட்டணி கட்சிகளுக்கு 43 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இதில் 7 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளன. தொகுதிகளை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று திமுக தங்களிடம் எதுவும் கூறவில்லை என தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தனது பிறந்த நாளை விருகம்பாக்கம் இல்லத்தில் தொண்டர்களுடன் கேக் வெட்டி பிரேமலதா கொண்டாடினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிறந்தநாள் வாழ்த்து கூறிய முதல்வருக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் பெண்களை தரக்குறைவாக பேசிய சி.வி. சண்முகத்திற்கு கண்டனம் தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். ரொம்ப ஸ்மூத்தா இந்த கூட்டணி உறவு போயிட்டு இருக்கு. வெகு விரைவில் எல்லாருக்கும் எத்தனை நம்பர், என்ன தொகுதி அப்படின்றது இறுதி செய்யப்பட்டு வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தி அனைவரும் தமிழ்நாட்டில் களத்திற்கு செல்ல இருக்கிறோம் என்பதை சந்தோஷத்தோடு சொல்லிக்கிறேன். நான் ஒரு பெண், அதனால நிச்சயமாக அது எந்த பெண்ணா இருந்தாலும், அது எந்த கட்சியா இருக்கட்டும், எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், ஒரு பெண்ணை தரைக்குறைவாக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக கண்டிக்கக்கூடியவர்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக, பாஜக இடையிலான தொகுதி பங்கீடு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதனை உறுதி செய்ய பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நாளை சென்னை வருகிறார். அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளார். பாஜக குறைந்தது 30 தொகுதிகளை எதிர்பார்க்கும் நிலையில் சென்னை மாவட்டத்தின் வேளச்சேரி, மயிலாப்பூர், தீநகர் போன்ற தொகுதிகளில் போட்டியிட அதிக ஆர்வம் காட்டி வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய தாவேக பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியான தகவல்களை அக்கட்சித் தலைவர் விஜய் மறுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தாவேக சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய விஜய் தாவேக தலைமையிலேயே ஆட்சி என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் கூறினார். வேற என்ன அவதூறு பரப்பலாம் இவர் மேல அப்படின்ட்டு ட்ரை பண்ணி எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸோ கடைசியில் என்னதான் இந்த விஜயை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் எப்பவுமே மதச்சார்பற்ற
கொள்கைன்றதுல அந்த ஸ்டாண்ட்லேயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். சேலம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் மீறப்படுவதாக அதிமுக எம்பி இன்பதுரை புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது அங்கன்வாடி பணியாளர்களுக்கு செல்போன் கொடுப்பது விதிமீறல் என குற்றம் சாட்டினார். இன்றைக்கு சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் 2063 செல்போன்கள், அந்த செல்போன்கள் மாவட்ட திட்ட அலுவலருடைய அலுவலகத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. அதை பெற்றுக்கொள்ள அங்கன்வாடி பணியாளர், பால்வாடி பணியாளர், பணித்தள பொறுப்பாளர்கள் எல்லாம் அழைச்சதாக சொல்கிறாங்க. இப்போ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது எந்த நடவடிக்கையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது இதை அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை அமல்படுத்த வேண்டிய அரசு அதிகாரிகளை தவறிழைத்தால் யார்கிட்ட போய் சொல்றது? தேர்தல் நடத்தை விதிகளை மீறி அங்கன்வாடி பணியாளர்களுக்கு செல்போன்கள் வழங்கப்படவில்லை என சேலம் மாவட்ட நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. அதிமுக எம்பி இன்பதுரை தெரிவித்திருந்த புகாருக்கு பதிலளித்துள்ள மாவட்ட நிர்வாகம், கடந்த 13ஆம் தேதி 2696 செல்போன்கள் அரசிடமிருந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு கிடைக்கப்பெற்றதாக குறிப்பிட்டுள்ளது. ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் அவை அனைத்தும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வைத்து பூட்டப்பட்டு அதன் சாவி தேர்தல் பிரிவில் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்கிறதா இல்லையா என்ற சூழல் ஏற்பட்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தத்தில் கொலை செய்யப்பட்ட மாணவியின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய நயினார் நாகேந்திரன் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது முதல்வர் கண்காணிப்பில் காவல்துறை இல்லை என குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்குதா இல்லையா என்கின்ற சூழ்நிலைக்கு மாறி போய்விட்டது. சம்பவம் நடந்து 9 நாட்களாகிவிட்டது. இதுவரையிலும் ஒரு அக்யூஸோட கைது செய்யப்படவில்லை என்று சொன்னால் காவல்துறைக்கு திறமை இல்லையா, அல்ல காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா? முதலமைச்சர் எல்லாத்தையும் மறுத்துக் கொள்கிறார். இன்னைக்கு அவருடைய கண்காணிப்பில் காவல்துறை இல்லை, டிஜிபி இல்லை, டிஜிபி கூட போட முடியல. இந்த அளவில் தான் அவங்களுடைய நிர்வாகம் இருக்கிறது. இப்போ தளபதி இவங்க மக்களால் ஓட்டு போட்டு முதலமைச்சரானவங்க. மக்களை அப்பாயின்மெண்ட் நான் ஓட்டு. என்னப்பா சொல்றீங்க? நானே ஒரு அப்பாயின்மெண்ட் தான் அப்படின்னு ஓபிஎஸ் ஓபனா ஒத்துக்கிட்டாரா? ஆமாங்க, கோவில்பட்டியில நடந்த திமுக நிர்வாகிகள் கூட்டத்துல மைக்கு பிடிச்ச மனுஷன் ஒரு நிமிஷம் மொத்த அரங்கத்தையுமே அதிர வச்சுட்டாரு. தேர்தல்ல நின்னு மக்களோட ஓட்டுகள் அள்ளி கெத்தா சிஎம் சீட்ல உட்கார்ந்தவங்கன்னா அது அண்ணா, கருணாநிதி, ஜெயலலிதாவுக்கு அப்புறம் மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். மத்தபடி இடையில வந்தவங்க எல்லாம் வெறும் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் ஒரு போடு போட்டாரு. இதுல விசேஷம் என்னன்னா, அதுல நானும் ஒருத்தன் தான் அவர் சொன்னதுதான் செம நேர்மை. அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவி அம்மா, இப்ப ஸ்டாலின் தளபதி இவங்க மக்களால் ஓட்டு போட்டு முதலமைச்சரானவங்க. மக்களை அப்பாயின்மெண்ட் நான் ஓட்டு. நான் எந்த அளவுக்கு களத்துல இறங்கி வேலை செய்யறனோ அந்த உழைப்புக்கு ஏத்த மாதிரி கட்சி எனக்கு பதவி கொடுத்தா போதும்னு சொல்லி தொண்டர்கள் மத்தியில விசில் பறக்க வச்சுட்டாரு. ஒரு சாதாரண தொண்டனா தான் நினைக்கிறார். இருந்திருக்கு சாதாரண தொண்டன். நான் இது உழைச்சாது எனக்கு பதவி, அது எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. புரிஞ்சுச்சா? மொத்தத்துல பழைய கதையெல்லாம் ஓரமா வச்சுட்டு ஒரு புது பாதையில வெரி சிம்பிளா நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு ஓபிஎஸ். இனிமே கோவில்பட்டி டு சென்னை வரைக்கும் அரசியல் களம் இன்னும் சூடு பிடிக்க போகுதுன்னு மட்டும் புரியுது. சென்னை வேளாங்கண்ணி இடையே தினசரி விரைவு ரயில் சேவை மார்ச் 20ஆம் தேதி முதல் இயக்கப்பட உள்ளது. இதற்காக தற்போது தாம்பரம், காரைக்கால் இடையே இயக்கப்பட்டு வரும் சிறப்பு ரயில் விரைவு ரயிலாக மாற்றப்பட்டு காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதை வழியாக வேளாங்கண்ணி வரை இயக்கப்பட உள்ளது.
திருநள்ளாறு ரயில் நிலையத்தில் இந்த விரைவு ரயில் நின்று செல்லும் என்பதால் வேளாங்கண்ணி மற்றும் திருநள்ளாறு என இரு முக்கிய தலங்களுக்கு செல்வோரும் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள இயலும். தங்கம் விலை தொடர்ந்து 6வது நாளாக சரிந்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,16,560 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் 80 ரூபாய் குறைந்து 14,570 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 6 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 4,400 ரூபாய் சரிந்துள்ளது. வெள்ளி விலை இன்று கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து 2,75,000 ரூபாய்க்கும், கிராம் 5 ரூபாய் குறைந்து 275 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பொதுவாக போர்ச்சூழலில் தங்கம் விலை உயர்வது வழக்கம். ஆனால் தற்போது கச்சா எண்ணெய் விலை உயர்வால் டாலர் வலுப்பெற்று வரும் நிலையில் தங்கம் விலை குறைந்து வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. திண்டுக்கல் நகர், வத்தலகுண்டு, நிலக்கோட்டை, ஐயம்பாளையம், பட்டிவீரன்பட்டி, கொடைரோடு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழையும், சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பெய்தது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். இதேபோல் கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, உதயமார்த்தாண்டபுரம், பின்னத்தூர், கோபாலசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, காரையூர், அரசமலை, நெருஞ்சிக்குடி, ஆலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் வரும் 24ஆம் தேதி வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் 21ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 முதல் 24ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் தர்வாட் மாவட்டத்தில் உள்ள கல்கட்கி சுற்றுப்புற பகுதியில் பலத்த ஆலங்கட்டி மழை பெய்துள்ளது. இதனால் ஆலங்கட்டிகள் பெருமளவில் சாலைகளில் தேங்கி காஷ்மீர், சிம்லா போல காட்சியளிக்கின்றன. மழையுடன் கூடிய ஆலங்கட்டிகள் சாலை முழுவதும் மூடியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் விவசாய நிலங்கள், திறந்த வெளிகள் மற்றும் வீடுகளின் கூரைகள் அனைத்தும் பனியால் மூடப்பட்டது போல் வெள்ளையாக காட்சியளித்தன. சில இடங்களில் பெரிய ஆலங்கட்டிகள் விழுந்ததால் வீடுகள் சேதமடைந்துள்ளன. ஆலங்கட்டிகள் உருகிய பிறகே ஓட்டுநர்கள் வாகனங்களை இயக்கிச் சென்றனர். தெலுங்கு பட நிகழ்ச்சியில் நடிகர் பார்த்திபன் தனது சாதியை குறிப்பிட்டு பேசியதற்கு சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவர் மன்னிப்பு கோரியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தாம் பேசிய வார்த்தைகளில் எந்தவித உள்நோக்கமோ அல்லது லாப நோக்கமோ இல்லை என்றும், ஏதோ வாய் தவறி கிண்டல் பாணியில் சாதி பெயரை குறிப்பிட்டுவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். சாதியை தலைமேல் வைத்து கொண்டாடுவோர்களை தனக்கு பிடிக்காது என்றும், பல படங்களில் அதை வன்மையாக கண்டித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி ஒருமுறை கூட தவறியும் இது நடக்காது என்றும், தனது பேச்சால் வேதனைப்பட்டவர்கள் அனைவரிடமும் மனப்பூர்வமாக மன்னிப்பு தெரிவிக்கிறேன் எனவும் நடிகர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். அதிமுகவினரின் ஆபாச பேச்சுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், எங்கள் மேடைகளில் சாதனைகளையும் பயனடைந்தவர்களை பற்றிய தரவுகளையும் சொல்கிறோம். ஆனால் சொல்வதற்கு சாதனையும் செயல்படுத்துவதற்கு கொள்கையும் இல்லாதவர்கள் ஆபாசமாக பேசுகிறார்கள் என விமர்சித்துள்ளார். மேலும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வளர்ச்சியை தரும் விடியலையே தேர்ந்தெடுப்பார்கள் என குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய தாவேக பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியான தகவல்களை அக்கட்சித் தலைவர் விஜய் மறுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தாவேக சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய விஜய், தாவேக தலைமையிலேயே ஆட்சி என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் கூறினார்.
வேற என்ன அவதூறு பரப்பலாம் இவர் மேல அப்படின்ட்டு ட்ரை பண்ணி எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸோ கடைசியில் என்னதான் இந்த விஜயை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதுல அந்த ஸ்டாண்ட்லேயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சிக்கவே மாட்டோம். திருவள்ளூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 25 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பட்டறை பெரும்புதூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் கார் ஒன்றை சோதனை செய்தபோது உரிய ஆவணங்களின்றி 25 சவரன் தங்க நகைகள் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொண்டு செல்லப்படுவது தெரியவந்தது. இதனையடுத்து நகைகள் மற்றும் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து திருவள்ளூர் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரனிடம் ஒப்படைத்தனர். இதேபோல கோவையில் பேருந்தில் ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 37 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 255 கிராம் தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை பூந்தமல்லி அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 27,50,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. செம்பரம்பாக்கத்தில் இருசக்கர வாகனங்களை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். இதில் மாரிமுத்து என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு சென்ற 27.5 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் 16 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக ஆட்சியர் இளம் பகவத் தெரிவித்துள்ளார். முன்னதாக அவர் தூத்துக்குடி தனியார் மகளிர் கல்லூரியில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் ஓவிய போட்டி, ரங்கோலி போட்டி, குழு நாடகம் உள்ளிட்டவை இடம்பெற்றன. போதிய அளவுக்கான ஆதாரம் இல்லாமல் எடுத்து செல்ற 15,90,280 ரூபாய் பணம் சீஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அது பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதற்கான அடுத்த கட்ட விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. அத்துடன் சேர்த்து வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்டுள்ள பொருட்கள் என்று கருதப்படக்கூடிய பொருட்கள், பரிசு பொருட்கள் ஆக கருதக்கூடிய பொருட்கள் ஒரு 19,780 ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தேதி அறிவிச்சதும் நம்ம ஊர்ல திடீர்னு கிஃப்ட் மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த மழையில நனைய விடாம கொடை பிடிக்கிறதுக்குனே ஒரு டீம் சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க தாங்க தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். இவங்க இப்ப செம்ம பிஸியா சுத்தி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கெங்க என்னென்ன கிஃப்ட் சிக்கி இருக்குன்னு ஒரு ரவுண்டு பாப்போமா? நாமக்கல் வரகுராம்பட்டி பட்டேல் நகர்ல தமிழக வெற்றி கழகத்தினர் வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்காக பதுக்கி வச்சிருந்ததா சொல்லப்படுற பரிசு பொருட்களை அதிகாரிகள் லபக்குன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. கோவையில பார்த்தா திமுக தலைவர் முகம் அச்சடிச்சு பரிசு பொருட்கள் ரெடியா இருந்திருக்கு. அதிகாரிகள் விடல, அதையும் வளைச்சு பிடிச்சிட்டாங்க. அப்படியே மதுரை பக்கம் போனா முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் படத்தோட ஒரு 38 பிளாஸ்டிக் வாளிகள் நாங்க இங்கதான் இருக்கோம்னு எட்டி பார்த்திருக்கு. திருமங்கலம் பறக்கும் படை அதையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. கட்சிக்காரங்கள் கொடுக்கறத கொடுக்கறாங்க, அதிகாரிகள் எடுக்கிறத எடுக்கிறாங்க. ஆனா ஜனங்க மட்டும் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு அசால்ட்டா கடந்து போய்கிட்டே இருக்காங்க. வேளச்சேரி வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் ஹிந்தி, பெங்காலி மற்றும் ஒடியா மொழிகளில் அச்சிடப்பட்டுள்ளதால் தேர்தல் முகவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆதார் தகவல்களை அப்படியே பதிவேற்றம் செய்ததே இதற்கு காரணம் என அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். மேலும் ஆண் வாக்காளர் அட்டையில் பெண் புகைப்படம் இருக்கும் குளறுபடிகளையும் சரி செய்ய மார்ச் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2.11 லட்சம் வாக்காளர்கள் உள்ள இந்த தொகுதியில் சுமார் 300 நபர்களின் பெயர்களில் மட்டுமே இத்தகைய மொழி மாற்ற பிழைகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை அளிக்க இயலாதவர்கள் தங்கள் அடையாளத்தை நிரூபிக்க வேறு சில ஆவணங்களில் ஒன்றை கொடுக்கலாம் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் மாற்று அடையாள ஆவணங்கள் என ஒரு பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதில் ஆதார் அட்டை, கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்ட அடையாள அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி அஞ்சலக கணக்கு புத்தகங்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. தொழிலாளர் நல அமைச்சகத்தின் மருத்துவ காப்பீட்டு அட்டை அல்லது ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு அட்டை ஆகியவையும் இந்த பட்டியலில் உள்ளன.
ஓட்டுநர் உரிமம், பான் அட்டை, பாஸ்போர்ட், புகைப்படம் கொண்ட ஓய்வூதிய ஆவணம், MP, MLA அடையாள அட்டை, அரசால் வழங்கப்பட்ட இயலாமைக்கான தனித்துவ அடையாள அட்டை ஆகியவையும் இப்பட்டியலில் உள்ளன. மத்திய மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்களின் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்பட அடையாள அட்டை, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின்படி வழங்கப்பட்ட திறன் அட்டை ஆகியவையும் அடையாள ஆவணமாக ஏற்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் இரு கட்சிகளின் சார்பில் 4 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். திமுக சார்பில் தற்போதைய MLA சம்பத் உள்ளிட்ட 4 பேரும், காங்கிரஸ் சார்பில் ஒருவரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வருவதால் 30 தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்ய இரு கட்சிகளின் தலைமைகளும் உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. தொகுதி பங்கீடு முடிவான பின்னர் ஒதுக்கப்பட்ட கட்சிக்கு விட்டுக் கொடுத்து மற்றொரு கட்சி வேட்புமனுவை வாபஸ் பெற முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. திராவிட மாடல் ஆட்சி பாண்டிச்சேரியில் வரணுன்றது எங்களோட விருப்பத்தையும் சொன்னோம். கண்டிப்பா நடக்கும்ன்றது தலைவர் சொல்லியிருக்காரு. எல்லா தொகுதியிலையும் வந்து வேட்புமனு தாக்கல் பண்றோம். எனக்கு நானும் தாக்கல் பண்றேன். தலைமை என்ன அறிவுறுத்தல் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நடத்தும். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தேமுதிக மாவட்ட செயலர்கள் கூட்டம் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் மாவட்ட செயலர்கள் கலந்து கொள்ள இருக்கும் அந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகள், தொகுதி பங்கீடு தொடர்பான விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்நாட்டின் எஞ்சியுள்ள இலக்குகளை விரைவில் முடிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். ஈரானிடம் இனி தாக்குவதற்கு ஒன்றுமே இல்லை என்றும் அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். உலக பொருளாதாரத்திற்கு முக்கியமான ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்க போர் கப்பல்களை அனுப்பாத நட்பு நாடுகளுக்கு ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உதவாத நாடுகளுக்காக நாங்கள் ஏன் போராட வேண்டும் என ட்ரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரானின் பாதுகாப்புத்துறை செயலர் அலி லாரிஜானி இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட நிலையில் இதனால் இந்தியாவுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. கடந்த மாதம் ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் காமினி கொல்லப்பட்ட பிறகு ஈரானின் ராணுவ மற்றும் வெளியுறவு முடிவுகளை லாரிஜானி முன்னின்று எடுத்து வந்தார். அலி லாரிஜானி இந்தியாவின் நீண்டகால நண்பராகவும் கருதப்பட்டவர். கடந்த 20 ஆண்டுகளாக இந்திய பாதுகாப்பு அமைப்புகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவரான லாரிஜானி கடந்த ஜனவரி மாதம் இந்தியாவின் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை சந்தித்து சபகார் துறைமுக திட்டம் குறித்த ஆலோசனை நடத்தினார். வடகொரிய தலைநகர் பியாங்யாங்கில் இந்த ஆண்டுக்கான வசந்த கால தேசிய விளையாட்டு விழா கோலாகலமாக தொடங்கியது. கால்பந்து, கூடைப்பந்து மற்றும் டேக்வாண்டோ உள்ளிட்ட 30 பிரிவுகளில் சுமார் 540 போட்டிகள் இவ்விழாவில் நடைபெறவுள்ளன. தொடக்க விழாவில் அந்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சர் கிம் இல் குக் உரையாற்றினார். கடந்த 2011ஆம் ஆண்டு கிம் ஜாங் உன் பொறுப்பேற்றது முதல் விளையாட்டுத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு மற்ற துறைகளை விட வேகமாக அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது.